கோவை ரயில் நிலையம் வெளியே ரயில் பெட்டியை ஹோட்டல் போல் வடிவமைத்துள்ளனர். இதனை கேரள மாநிலத்தை சேர்ந்த செம்மனூர் நகைக்கடை உரிமையாளர் பாபி குத்தகைக்கு எடுத்து ஹோட்டல் தொடங்கியுள்ளார். கடை விளம்பரத்திற்காக இன்று பிற்பகல் அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு என்றும், 4 பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 50,000 ரூபாய் பரிசு என்றும், 3 பிரியாணி சாப்பிடுபவர்களுக்கு 25,000 ரூபாய் பரிசு என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அறிந்த கோவை மற்றும் கேரள மாநிலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் குவிந்தனர். குடும்பத்தின் ஏழ்மையான சூழலை போக்குவதற்காக போட்டியில் பங்கேற்று 1 லட்சம் பணத்தை வெல்லலாம் என்ற ஆர்வத்தில் வந்த போட்டியாளர் ஒருவர் 6 பிரியாணியை அரை மணி நேரத்தில் உண்ண முடியாமல் வருத்தத்துடன் வெளியேறினார். சாதாரணமாக ஹோட்டலில் கொடுக்கப்படும் ஒரு பிரியாணி அளவை விட அதிகம் இருப்பதால் பிரியாணி உட்கொள்ள முடியவில்லை என போட்டியாளர்கள் தெரிவித்தனர். രണ്ടാമത്തെ ബിരിയാണി ആവശ്യപ്പെടുന്നവർ കൈവക്കുക. മത്സരത്തിൽ പങ്കെടുത്തവർ രണ്ടാമത്തെ ബിരിയാണി ആവശ്യമായി വരുമ്പോൾ കൈവക്കുക. നടുവില് മുട്ട ഇருக்கு, അത് മറക്കാതെ. മുട്ടയുള്ളവർക്ക് മാത്രം തിന്നാൽ മതി, അല്ലാത്തവർക്ക് മുട്ട തിന്നണമെന്നില്ല. കോഴി മുട്ട. volunteers. So first മുടിച്ചു, second